கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 97 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்தை டச் பண்ணணும்னு நம்புறேன். போன எபிசோட்ல ஆபிரகாம் என்னை காண ஆவலா இருந்தார், கண்டு களி கூர்ந்தார், ஆண்டவரோட பிரசன்னத்தை ஃபீல் பண்ணாருன்றத சொன்னார். அவங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சி. எப்படி இதுன்னு இந்த மாதிரி அவர் வல்லமையா பேசுறத பார்த்துட்டு வரோம். அதே யோவான்ல 9ஆம் அதிகாரம். அவர் அப்புறம் போகையில் பிரிவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பா கண் பார்வை இல்லாதவரை பார்க்கிறார். இவருக்கு கண்ணு தெரியலையே, இது யாரோட பாவம்? இவர் பாவமா, பெத்தவங்க பாவமா, என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் நான் சொல்றார் பாருங்க. 3. இயேசு பிரதியுத்தரமாக, இது அவன் செய்த பாவமும் அல்ல. அவன் பாவம் செய்யாதவன் சொல்ல, அவன் செய்த பாவத்தால இல்லைன்றத சொல்றார். இது அவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. இந்த பாவத்தால் அவனுக்கு இந்த பிரச்சனை இல்லை. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டவரோட வல்லமை இறங்கணும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்ன்றது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அது பிரகாரம் தான் இது நடக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. 5ஆம் வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். ஒளி, அதாவது பாருங்க, இருள் ஒளியா மாறும். அவர் இருக்க இடத்துல, அவரோட பிரசன்னத்துல, அவர் உலகத்துல இருக்கும்போது இருள் ஒளியா மாறும், துக்கம் சந்தோஷமா மாறும், பிரச்சனை சமாதானமா மாறும். அவர் சமாதானத்தின் தேவன். ஏன்னா அவர் எப்பவுமே பாருங்க, அவர் உயிர்த்த பிறகு கூட உங்களுக்கு சமாதானம் சொல்லிதான் தோன்றுவார். சீசருங்க மத்தியில் சமாதானம் சொல்லுவார். அப்ப பாருங்க, கண்ணு தெரியாதவர்கிட்ட உமிழ்நீர்ல அவர் என்ன பண்றாரு, சேருண்டாக்கி மண்ணுல இது பண்ணி சேருண்டாக்கி கண்ணு தெரியாதவர் மேல. 6ஆம் வசனம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையிழந்தவனாய் திரும்பி வந்தான். பாருங்க, ஒளியா மாறிட்டார். பாருங்க, ஒளியா இருக்கேன்னு சொன்னாரு. வாழ்க்கை ஃபுல்லா இருள். பாருங்க, கரண்ட் போனாலே நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு நடந்து பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியும். கரண்ட் போயிடுச்சு, நடுராத்திரில இந்த மாதிரி கரண்ட் இல்லை, பயங்கர இருள். இருள் இருக்க இடத்துல நமக்கு எப்படி இருக்கும்? உடனே நம்ம மெழுகுவர்த்தி இல்ல டார்ச் இல்ல எமர்ஜென்சி லைட்டு. இப்ப பாத்தீங்கன்னா பவர் பேக்கப், இப்படி நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் மழை காலத்துல இப்படி இயற்கை பேரிடர் வரும்போது பவர் பேக்கப் இருக்கவங்களுக்கு கூட வேலை செய்யாது. அப்ப அந்த இருளை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். ஒரு ஒளி வேணும். ஏதோ வர வகையில டார்ச், கேண்டல், லைட், இப்படி எதையோ ஒன்று பயன்படுத்தும். இவன் வாழ்க்கை ஃபுல்லா இருள வாழ்ந்தவர். இருள வாழ்ந்தவருக்கு இப்ப ஒளி கிடைச்சது பாருங்க. பார்வை அடைஞ்சு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. 8ஆம் வசனம். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன் தான் என்றார்கள். வேறு சிலர் அதான் அவன் தான்றாங்க, அவன் சாயலா இருக்கான்றாங்க. இப்படி ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. 10ஆம் வசனத்துல. அப்போது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். இதான் சொல்றாரு அவரு. இந்த மாதிரி இயேசு என்னை டச் பண்ணாரு. இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்ணில் பூசி சீலோவாம் குளத்துல கழுவ சொன்னார். கழுவுன எனக்கு பார்வை கிடைச்சு. அப்படி நடந்ததை சொல்றான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றாங்க? 13ஆம் வசனம். குருடனா இருந்த அவனை பரிசேயர் எடுத்துக் கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. பாருங்க, ஓய்வு நாள். இவர் எப்படியெல்லாம் இவரை நம்ம பிடிக்கணும், இவர் ஏதாவது செய்யும் போது அதை தவறுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு இவங்க வகை தேடினே இருக்காங்க. இது பாருங்க, ஓய்வு நாள் எதுவும் செய்யக்கூடாது. அந்த காலத்துல ஓய்வு நாள்ல இவர் பார்வை கொடுத்துட்டார். கண் பார்வை தெரியாதவன், பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவருக்கு பார்வை கொடுத்துட்டார், ஒளி கொடுத்துட்டார். வாழ்க்கையே ஒளியா மாறிடுது பாருங்க. இருள் இருந்தவருக்கு வாழ்க்கை ஒளியா மாறிடுது. அதுக்கப்புறம் பாருங்க, அவன்கிட்ட கேட்கறாங்க இவங்களும், பரிசேயர் இவங்களும், நீ எப்படி உனக்கு பார்வை கிடைச்சது எல்லாம் கேட்கிறார். அதே மாதிரி இவரும் சொல்றார், என் கண்கள்ல சேரு அவரு அப்ளை பண்ணாரு, பார்வை கிடைச்சது. அப்புறம் 18ஆம் வசனம். அவன் குருடனா இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையாடுதனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து. பாருங்க, நம்பிக்கை வரவே இல்லை. ஏன்னா பிறவிலேயே குருடனா இருந்து பிறவிலே பார்வை இல்லாதவங்களை எதுவும் பார்வை அடைஞ்சதா உலகத்துல நடந்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடந்தது. ஒண்ணு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு, இவங்க உங்க பையனா, பார்வை இல்லாம இருந்தவரா எல்லாம் கேக்குறாங்க. ஆமா, எங்க குமாரன் தான் பார்வை இல்லாம இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி பார்வை எங்களுக்கு தெரியாது.
கண்களை திறந்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்டே கேட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், யூதருங்க ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க, இவங்க பரிசேயர் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க, இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ண பயம்னு சொல்லி இவன் தான் பெரிய பையனா தானே இருக்கான், நீங்க அவங்ககிட்டே கேளுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதான் அப்பெல்லாம் சில கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க, அவர்கிட்ட இவங்க எல்லாம் நெருங்கக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் மக்களை இவங்களால முழுசா தடுக்க முடியல. அப்புறம் அடுத்து திரும்ப இதெல்லாம் சொன்ன பிறகு அவங்ககிட்ட கேட்கறாங்க, குருடனா இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கோம் என்றார்கள். பாருங்க அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதுக்கு பதில் 25ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். திரும்ப கேக்குறாங்க என்ன பண்ணாரு, எது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி துருவி கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களால நம்ப முடியல, ஏற்கனவே அவங்க குழம்பு போயிருக்காங்க. ஆபிரகாம் என்ன பார்த்தாரு, ஆபிரகாம் ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கேன்னு சொன்னார், அவர் தான் ஆண்டவன்றதை சொன்னார். இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப கோபமும் குழப்பமும் இருக்க சமயத்துல பிரிவிலே பார்வை இல்லாத ஒரு பார்வை அடைஞ்சு இது ஒரு சம்பவம் நடந்த உடனே அவங்களுக்கு இன்னும் ஒரு ஷாக். 27ஆம் வசனம். அவன் பிரதித்துரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீடராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்ப பாருங்க அவங்க இல்ல நாங்க அவருக்கு சீடர் கிடையாது, நாங்க மோசேக்கு தான் சீடர் அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் எங்க இருந்து வந்தார் எங்களுக்கு தெரியாது. பார்வை அடைஞ்சவர் சொல்றாரு, பாவைகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்று அறிந்திருக்கிறோம், ஒரு மனுஷன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார்னு சொல்றான். 32ஆம் வசனம். பிறவைக்குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அப்புறம் பாருங்க அவங்க இதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. 34ஆம் வசனம். அவர்கள் அவனுக்கு பிரதித்துரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய் என்று சொல்லி அவனை பெருமை தள்ளிவிட்டார். இந்த உலகத்துல நீங்க எப்பவுமே சில விஷயத்துல எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான். ஏதாவது ஒரு நல்லது நடந்தது இந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்லி அதை யாருக்காவது ஏதாவது சொல்ல வந்தீங்கன்னா நீயே பாவத்துல பிறந்தவன். இப்ப இந்த மாதிரி தான் ஒருத்தரை அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, மட்டுப்படுத்திடுவாங்க. இப்ப அவன் ஆண்டவர்கிட்ட இருந்து அவ்வளவு பெரிய நன்மை அவன் கிடைச்சிருக்கு, அவன் அதை ரொம்ப ஒரு ஆனந்தமா சொல்றான். அவர் ஆண்டவர்கிட்ட இருந்து வராம இருந்தா இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், அவர் எப்படி எல்லாம் பண்ணாரு, இதெல்லாம் நடந்ததுன்றத சொல்றான். ஆனா இவங்க ஏத்துக்கவும் முடியல, அவங்களை நம்பவும் முடியல. அப்புறம் பாருங்க திரும்ப இவனை புறம்பே தள்ளிட்டாங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் பாருங்க 35ஆம் வசனம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். யாருன்னு கேட்கிறான். தேவனுடைய குமாரன் யாரு அவனுக்கு தெரியல, இவர் தான். அப்ப சொல்றாரு பாருங்க 37ஆம் வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். அப்படியே பாருங்க அவங்கிட்ட சொல்றார், நான் தான் பேசுறவர், நான் தான். 38. உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். பாருங்க இது அவனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அவனுக்கு பார்வை கிடைச்சது மட்டும் இல்ல, ஒரு ஆண்டவரை தரிசிக்கும்படி நேர்லயே. அந்த காலத்துல கூட ஆண்டவரை எப்படி தரிசிச்சாங்க, முகமுகமா இல்ல, ஒரு ஒளியா, அக்னியா, ஒரு பிரசன்னமா, இப்படி அவர் குரலை கேட்டாங்க. ஒரு பிரசன்னமா தான் அவரை, ஒரு வைப்ரேஷன், ஒரு பிரசன்னம், இப்படி பல விதமா அவர் காட்சி அளித்திருக்காரு. மனிதனா பிறந்து வரும்போது ஈவன் அவருக்கு எதிராக பேசினவங்க எல்லாம் கூட பாக்கியவான்கள் தான் சொல்லலாம். ஏன்னா அவரை கண்டாங்களே, அவருக்கு எதிராக பேசியிருந்தா கூட அவரை பார்க்கறத பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அவங்களெல்லாம் அவரு தண்டிக்கவே இல்லை. எல்லாருடைய பாவங்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார். நாம செஞ்ச பாவம் ஒருத்தருக்கு 2 பேருக்காக இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா பாவத்துக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அவர். நமக்காக வானத்திலிருந்து இறங்கி மனுஷரா பிறந்து பாவமில்லாம பரிசுத்தாவியினால பிறந்து வளர்ந்து அதிசயங்களும் அற்புதங்களும் செஞ்சு நல்லதை மட்டுமே செஞ்சு மனுஷரா பிறந்தும் பாவம் செய்யாம வாழ்ந்தவர் கடைசி வரைக்கும். நம்மளுடைய எல்லா பாவங்களையும், எல்லா பாரங்களையும், எல்லா துக்கங்களையும், எல்லா பிரச்சனையும் அவர் மேல சுமத்தி கல்வாரி சிலுவையை சுமந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து நம்மளை மீட்டு எடுத்தவர் அவர். மீண்டும் 3ஆம் நாள்ல உயிர்த்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் அவர். பரிசுத்தாவியானவராய் அசைவாடி கொண்டிருக்கிறவர். அதனால அவர் வல்லமையா பேசுற வார்த்தை பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் புரியல. ஆனா எப்படி எல்லாம் வல்லமையா செயல்படுறாரு, அவர் தேவன்றத சொல்றாரு. ஆனா ஒருத்தராலையும் அவங்க யூதருங்க பரிசேயவங்க எல்லாம் அவங்களால ஏத்துக்க முடியல. பிறவிலேயே பார்வை இல்லாதவர், அவருக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குது. ஏன்னா இருள ஒளியா மாத்திட்டாரு வாழ்க்கைய. ஆண்டவரை தரிசிக்கிற பாக்கியமும் கிடைக்குது. ஏன்னா யாரோ தேவரிடத்துல வந்தாருன்னு தான் அவர் நினைக்கிறாரு. ஆனா தேவனுடைய குமாரனையே சந்திக்கிற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைக்குது. இப்படிதான் நாம பாருங்க, சாதாரண ஆளா இருந்தா கூட ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னு நினைச்சா
நம்ம வாழ்க்கை மாறணும்னு நினைச்சா, நம்ம பிரச்சனை நீங்கணும்னு நினைச்சா, எல்லாம் சமாதானம், சந்தோஷம், வெற்றி, செழிப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில உண்டாகணும்னு நினைச்சா, ஆண்டவரே நம்ம இருதயத்தை தொட்டு நம்ம வாழ்க்கை முழுசா மாத்தி சந்தோஷம் சமாதானத்துல நடத்துவார். நம்ம வாழ்க்கை எப்பவும் சந்தோஷம் சமாதானமா இருக்கும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் இருதயங்களை தொடும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.